ரெட்மில இருந்து புதுசா 43 இன்ச்சில பல விஷயங்களோட ஃபயர் டிவி அப்படின்னு ஒரு புது டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. உண்மையாவே இந்த டிவி ஃபயரா இருக்கா பாத்துருவோமா? இது ரிவ்யூ யூனிட் அப்படிங்கிறதுனால நாங்களே ஓபன் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்களே ஓபன் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வரவங்க தான் ஓபன் பண்ணணும். ஏன்னா நீங்களே ஓபன் பண்ணி உள்ள டேமேஜ் இல்லை ஏதாவது மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் இருந்தா ரிட்டர்ன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவியை எப்படி எடுக்கணும் வெளியில் அப்படிங்கிறது. டேபிள் மவுண்ட்டுக்கான ஸ்டாண்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு யூசர் மேனுவல், ஒரு பவர் கேபிள், டேபிள் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ, எம்ஐ ரிமோட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது எப்பயும் போல மாதிரி. கடைசியாக அதுக்கான பேட்ரி. நல்ல வேலை பேட்டரிலாம் கொடுக்குறாங்க. ஒரு சில பிராண்ட் அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ டேபிள் மவுண்ட் பண்ணியாச்சு. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படியே போர்ட்ஸுக்கு வந்தால் இன்டர்நெட்காக ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்டிக்கல், ஆடியோ வீடியோக்காக 3 போர்ட், ஆடியோக்கு 2, வீடியோக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஆர்எஃப் ஆண்டனாக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போலாம் யார் ஆர்எஃப் ஆண்டனாவில் பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே அதை வந்து எல்லா டிவிலையுமே கவர் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா USB 2.0 போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மேலே போனோம் அப்படின்னா HDMI போர்ட் 3 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ARC போர்ட்டும் இருக்குது. ஆடியோக்காக இங்கே 3.5mm பின் இருக்குது. கடைசியாக மேலே ஒரு USB 2.0 ஒரு USB போர்ட் இருக்கு. அப்படியே அந்த சைடு போனோம் அப்படின்னா பவர் கேபிள் வந்து ரிமூவபிளா கொடுத்துட்டாங்க. அதனால அதுக்கான போர்ட் இருக்கு. அதுல நம்ம பவர் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டிவியோட பவர் பட்டன் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல சென்டர்ல இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ரெண்டுமே 20 வாட் டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிவியோட ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு பார்த்தா 2 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ டிவி ஆன் பண்றதுக்கு முன்னாடி மேல அந்த சேஃப்டிக்காக கொடுத்துருக்க அந்த ரேப்பர் எல்லாமே பிரிச்சிருவோம். பாபா மாதிரியே இவன் ஒரு முத்திரை வச்சிருக்காயா. இப்போ டிவி ஆன் பண்ணுவோம். டிவியே புது டிவி தான். இப்போதான் இனிஷியல் செட்டப்லாம் பண்ணுறோம். வைஃபை கனெக்ட் பண்ண உடனே டவுன்லோடிங் த லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு போகுது. ஸோ லேட்டஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மொபைல்ல இருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டேட்டாவை காலி பண்ணிடும். உஷாரா இருங்க. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? இப்போ இனிஷியல் செட்டப்லாம் பண்ணியாச்சு. முன்னாடி டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 43 இன்ச்சில் நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் உத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சைட்ல எல்லாம் பெசல்ஸ் இருக்கிறது நல்லாவே தெரியுது. அவங்க ப்ரோமோ வீடியோல பார்த்தா கூட அந்த பெசல்ஸ் எல்லாம் தெரியாத அளவுக்கு தான் ப்ரோமோ வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன பித்தலாட்டன்னு தெரியல. பட் பெசல்ஸ் வந்து கொஞ்சமா இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு HDR10 HLG இந்த 2 சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா வீடியோ பார்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லாவே எடுத்து தருது. நல்ல விவிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு சில நேரம் ஒரு சில வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடா இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. அது போக வீடியோ கிளாரிட்டியுமே ரொம்ப தெளிவா இருக்குது. நல்ல ஷார்ப்பா இருக்குது. நம்ம லாங்ல இருந்து பார்க்கும்போது ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்ம சைட்ல நின்று பார்த்தாலுமே மேக்ஸிமம் ஓரளவு எட்ஜுக்கு வர்ற வரைக்கும் அந்த பிளாக்கா தெரியுது அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. கிளியரா நம்மளால பார்த்துக்க முடியுது. ஓவராலா டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. அப்படியே நம்ம மியூசிக் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. 24 வாட்ல இங்க ஒரு ஸ்பீக்கர் அங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. இதுக்கு டால்பி ஆடியோ, DTS HD, விர்ச்சுவல் எக்ஸ் இந்த 2 சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல சவுண்ட் வந்து மேக்ஸிமமா 100 வரைக்கும் வச்சுக்க முடியுது. 100ல வச்சுட்டு நம்ம லாங்ல நின்னு கேட்கும்போது ஒரு சில சாங்ஸ் வந்து அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஒரு சில இது வந்து கொஞ்சம் ஒரு இறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஒரு 50 to 70 கேட்கும்போது அந்த மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. நல்லா லவுடாவும் இருக்கு, கிளியராவும் இருக்கு. வோக்கல்ஸ் எல்லாமே நல்லா கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. அப்படியே டிவியோட சாஃப்ட்வேர் வந்தா பேர்லயே இருக்குது இது ஃபயர் டிவி. அதனால அமேசானோட ஃபயர் OS தான் உள்ள கொடுத்திருக்காங்க. இதுல ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரீ இன்ஸ்டால்டா ரொம்ப கம்மியான ஆப்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. அமேசானோட பிரைம் வீடியோ, அந்த மியூசிக், அதுக்கப்புறம் சோனி லிவ், Z5, கானா, டிஸ்னி ஹாட்ஸ்டார் இந்த ஆப் எல்லாமே ப்ரீ இன்ஸ்டால்டா வந்துருச்சு. யூடியூப் கூட ப்ரீ இன்ஸ்டாலா கொடுக்கல. பட் நமக்கு தேவை அப்படின்னா அவங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு வந்து டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே நெட்ஃபிளிக்ஸ் வந்து தேவை அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்குது. இது போக இந்த ஃபயர் டிவியோட ஸ்பெஷல் என்ன, இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து ஹைலைட்டா இருக்கு. முதல்ல ப்ரொஃபைல். வீட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தனித்தனி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டென்ட் வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ யாரு பார்க்க போறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைல்குள்ள போய் கண்டென்ட் வந்து பார்த்துக்க முடியும். இது மேக்ஸிமமா 6 ப்ரொஃபைல் தான் கிரியேட் பண்ண முடியும். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். அது போக வீட்ல வந்து கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கிட்ஸ் வந்து ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம், ஒரு சில விஷயங்களை பார்க்க கூடாது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்க கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலுமே இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பேரண்டல் கண்ட்ரோலும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பின் போட்டும் நீங்க லாக்
பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து இன்னைக்கு பெரும்பாலான வீடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்மார்ட்டா தான் மாறிட்டு வருது. நம்ம யூஸ் பண்ற லைட், ஃபேன், அப்புறம் நிறைய கேட்ஜெட்ஸ், நிறைய ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே இந்த டிவி மூலமா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்க வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு ரூம்ல வந்து குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கேமராவை நீங்க பிக்சர் இன் பிக்சர் மோட்ல ஒரு சின்ன இதுல அந்த குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இன்னொரு கண்டென்ட் வந்து நீங்க இந்த டிவில பார்த்துட்டே இருக்கலாம். சோ ஒரே டைம்ல ரெண்டு விஷயங்களுமே நீங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இல்ல வெளியில யார் வராங்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும் அப்படினாலுமே நீங்க ஃப்ரண்ட் கேமராவை செலக்ட் பண்ணி அந்த மாதிரியும் பார்க்கலாம். நம்ம கிட்ட சிசிடிவி கேமரா, அந்த ஸ்மார்ட் டிவைசஸ் இதெல்லாம் இல்ல அப்படிங்கறதுனால எக்ஸாக்ட்டா அந்த ஃபங்க்ஷனை செக் பண்ண முடியல. பட் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இந்த டிவில இருக்குது. இது போக இது Amazon டிவி அப்படிங்கிறதுனால இங்க built in Alexa சப்போர்ட்டும் வந்துருது. ரிமோட்லமே அதுக்கு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் மூலமாவே நம்ம நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. உதாரணமா நீங்க ஒரு ஆப் ஓபன் பண்ணோம், இல்ல நீங்க OTT பிளாட்ஃபார்ம்ல இருந்து டிவி சேனலுக்கு நீங்க ஸ்விட்ச் ஆகணும் அப்படினாலுமே ஈஸியா ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்குன்னு நீங்க ஒரு தனி ரிமோட்டை யூஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்றாங்க. எக்ஸாக்ட்டா அந்த ஃபீச்சர் வந்து நம்ம செக் பண்ணல. மத்தபடி வாய்ஸ் கமாண்ட் மூலமா எல்லா ஆப்பையுமே அக்சஸ் பண்ண முடியுது. சர்ச் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்க முடியுது. அலெக்சாவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்களை இதுல பண்ண முடியுது. அப்படியே டிவியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க 64 பிட்ல ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது போக 2 GB RAM கொடுத்திருக்காங்க. 8 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த RAM அண்ட் ஸ்டோரேஜை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படியே டிவியை யூஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப்க்கு ஸ்விட்ச் பண்ணும்போதும் சரி, இல்ல நம்ம பேக் வரும்போதும் சரி, அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ ஃபாஸ்டா இருக்குது. எந்த இடத்துலயுமே ஹேங் ஆகிறதோ இல்ல லேக் ஆகிறதோ எதுவுமே இல்ல. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்கு. டுயல் பேண்ட் வைஃபை கொடுத்திருக்காங்க. வைஃபை ஸ்பீட் ஓரளவு நல்லா இருக்குது. இது போக நீங்க மிரர் பண்றதுக்காக மிராகாஸ்ட் ஏர்ப்ளே 2 இந்த சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. கடைசியா ரிமோட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே MI ரிமோட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன மைனரான சேஞ்சஸ் வந்து இங்க இருக்கு. மேல பவர் பட்டன் இருக்கு. சைடுல அலெக்சாக்கு ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளே பாஸ் பட்டன் இருக்கு. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுக்கான பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல நேவிகேஷன் கீ கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு பேக் கீ இருக்கு, ஹோம் கீ இருக்கு, மெனு கீ இருக்கு, பிளஸ் மைனஸ் வால்யூம்கான பட்டன் கொடுத்திருக்காங்க. சேனல் சேஞ்ச் பண்றதுக்கான பட்டன் கொடுத்திருக்காங்க. ஒரு கைட் பட்டன் இருக்கு, ஒரு மியூட் பட்டன் இருக்கு. டெடிகேட்டட் ஹாட் கீஸ் அப்படின்னு பார்த்தா பிரைம் வீடியோ கொடுத்திருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க, Amazon மியூசிக் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ஆப்ஸ்க்கு போறதுக்காக கொடுத்திருக்காங்க. பட் யூடியூப்க்கு டெடிகேட்டட் பட்டன் கொடுக்கல. அது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். யூடியூபை ப்ரீ இன்ஸ்டால்டாவும் கொடுக்கல. இது அமேசானோட ஃபயர் டிவி அப்படிங்கிறதுனால கூகுள் விஷயங்கள் எல்லாம் அவங்க பெருசா கண்டுக்கல. ரிமோட் வந்து நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. அது போக எந்த ஒரு டிலேவுமே இல்லாம நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியுது. நம்ம இங்க பிரஸ் பண்ணவனே அங்க ஆக்ஷன் வந்து நடந்துருது. கடைசியா இந்த டிவியோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்ட்ரோடக்டரி பிரைஸா 25,000க்கு சேல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமா இது 27,000க்கு சேல் ஆகும். இந்த டிவில இருக்கக்கூடிய பெஸ்டான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டிஸ்ப்ளே கிளாரிட்டி 4Kல நம்மளால கிளியரா நம்மளால பார்த்துக்க முடியுது. அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அது போக டிவி வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு. ஆப்ஸ் ஸ்விட்ச் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா ரியல் டைம்ல நம்மளால எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. built in Alexa சப்போர்ட் இருக்கு. அலெக்சாவை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் விஷயங்களை நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியுது. மேக்ஸிமம் ஆப்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. சோ ரெட்மில இருந்து கூகுள் டிவில வேணா ஃபயர் டிவி தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு தாராளமா கன்சிடர் பண்ணலாம். தேவைப்படுறவங்க பெஸ்ட் பை லிங்க் பின் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்க.